பரிசுத்தம் உள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 25வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஏழைக்கு இறங்குகிறவர் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒரு போதும் கெட்டுப்போவது இல்லை. ஏசாயா 25:4. கொடூர மாணவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர் என்பதே. ஹல்லேலூயா ராஜா, அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இவ்வேளை ஏழை எளிய பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் நினைத்தருள வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, கொடுமையானவர்களுடைய கோபத்துக்கு பிள்ளைகள் ஆளாகாதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. கர்த்தாவே, அவங்க நெருக்கப்படும் பொழுது ஒடுக்கப்படும் பொழுது கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துங்க தகப்பனே. பாதுகாவலராய் நீர் இருப்பீராக என் ஆவியானவரே. அவர்கள் குரல் வெளியில வருவதில்லை ராஜா, அவர்கள் குரல் நசுக்கப்படுகிறது என் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எல்லாம் முடக்கப்படுகிறது என் ராஜா. கர்த்தாவே, இறங்குவீராக. ஏழைக்கு இறங்குகிற தேவனே இறங்கியருளும் அப்பா. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளின் ஆண்டவரே, தயவாய் இறங்குவீராகப்பா. பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. அவருடைய மன விருப்பங்களை எல்லாம் அறிந்து கர்த்தாவே, ஏற்ற வழியிலே தேவாதி தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமீன் என் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம் தகப்பலே, அப்பா, பின்தங்கப்பட்டவர்களாய் இருக்கலாம் ராஜா. ஆனாலும் தேவாதி தேவன் நீர் ஒருபோதும் பிள்ளைகளை புறம்பே தள்ளுவதே கிடையாது. ஹல்லேலூயா தகப்பனே. ஏழைக்கு இறங்குகிற தேவனாகிய நீர் என் ஆண்டவரே. எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறவர். ஹல்லேலூயா. உயர்த்துகிற தேவன் நீர் மாத்திரமே. ஆமீன் பிதாவை. எளியவனை உயர்த்தி என் தகப்பனே. ஹல்லேலூயா. அவருடைய தலையை உயர செய்கிற தேவன், நிமிர செய்கிற தேவன். ஆமீன் அப்பா. வெட்கப்பட்ட இடத்தில் எல்லாம் ஒரு தலை நிமிரட்டும் என் ராஜா. அவமானப்பட்ட இடத்தில் எல்லாம் தகப்பனே உங்க தலை நிமிர்ந்திருக்கட்டும் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பேரும் புகழோடு பிள்ளைகள் செல்வத்தோடு வாழத்தக்கதான கிருபை தாங்க. அவருடைய சிறிய வருமானமாக இருந்தாலும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆமீன் அப்பா. பலிக பெருகத்தக்கதாக அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தனிமையிலும் அழுது புலம்பும் போது கர்த்தாவை நீங்க ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க தகப்பனே. பக்க துணையாளராய் நீர் கூட இருப்பீராக ராஜா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்தீரோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எரேமியா 20:13. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். ஆமீன் பிதாவே. ஆண்டவரே, இந்த நாட்களில் நெருக்கப்படுகிற இந்த நாட்களில் எல்லாம் தகப்பனே அப்பா, அந்த பிள்ளைகள் யார்கிட்ட போய் கேட்டாலும் அவர்களுக்கு நியாயம் கிடைப்பது இல்லை ராஜா. தள்ளப்படுறாங்கப்பா, ஒடுக்கப்படுறாங்கப்பா. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. அவருடைய இருதயத்தின் வியாகுலங்கள் அறிந்திருக்கிற தேவன், இரக்கமாயிருங்க, கிருபையாயிருங்க ராஜா. அவருடைய குக்கூரலை கேட்டு தகப்பன் மனம் இறங்கி தகப்பனே அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா இக்கட்டுகளும் விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாத கையுக்கு பிள்ளைகளை தப்புவித்தருளுவீராக ராஜா. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க உருவாக்கின பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்றி 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 அப்பா. நீதிமொழிகள் 19:17. ஏழுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆமீன் பிதாவை. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையின்படியே ராஜா, எங்கள் கண்களிலே படுகிற ஏழை எளிய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களை பார்க்கும் பொழுது எங்களால் என்று உதவிகள் நாங்கள் செய்யத்தக்கதான கிருபையை நீங்க தாங்க. மன ஏவுதலின் ஆவி எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. இருக்கும் பொழுது நாங்கள் உதவி செய்யத்தக்கதான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவாதி தேவன் அருள் செய்வீராக தகப்பனே. ஆமீன் அப்பா. செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தால் ஆண்டவரை, களஞ்சியங்களை வெறுமனை சேர்த்து வைத்திருந்தால் அது பொட்டரிச்சு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமீன் தகப்பனே. அழிந்து போகும், பூச்சிக்கு இரையாகும், புழுப்பூச்சி ஆகும் தகப்பனே. இதை கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு கடன் கொடுப்பதா இருக்கும். ஹல்லேலூயா ராஜா. கர்த்தாவே, நீர் எழுத்தனையா திருப்பி கொடுக்கிற தேவன் என் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இராதபடிக்கு அந்த உள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்யத்தக்கதான மனப்பான்மை கர்த்தருக்கு அருள் செய்யுங்கப்பா. உம்முடைய அந்த இரக்கத்தின் சுபாவம் எங்களுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. நன்றி பிதாவே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 132:15. அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து
வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஆமீன் பிதாவை. ஏழைகளின் அப்பத்தினால் திருப்தியாக்குகிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் என் தகப்பனருடைய ஆகாரத்தை ஆசீர்வதிங்க, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவருடைய வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உழைப்பை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த பிள்ளைகள் யாரிட்டும் போய் நீதி நியாயம் கேட்க முடியாது என் ஆவியானவரே. இறங்குவீராக, இறங்குவீராக. மேக ஸ்தம்பமே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. ஆமீன் அப்பா. பிள்ளைகளோடு நீர் வாசம் செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. இவ்வேளையிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று வேலி அடைப்பீராக ராஜா. தேசத்தின் ஜனங்களை ஆசீர்வதித்தலும் என் தகப்பனே. எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. உடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவர் எங்க தேசத்தின் ஜனங்கள் மீது உண்டாகட்டும் அப்பா. எல்லை எங்கும், இந்திய தேசத்தின் எல்லை எங்கும் ஆண்டவரை திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஆளுகை உண்டாவதாக தகப்பனே. உடைய பாதுகாப்பின் கரம் இறங்குவதாக ஆண்டவரை. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கடுமையானது வெயில் உஷ்ணத்திலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா தகப்பனே. வெயில் தாக்கத்துல இருந்த ஆண்டவரே அப்பா பிதாவே இறங்குவீராக. குழந்தைகளும் பெரியவர்களும் அதிகமா பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில கர்த்தாவே நீ தயவாய் இறங்கி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பூரண சரீர சுகத்தையும் பலத்தையும் அருள் செய்யுங்கப்பா தகப்பனே. உம்முடைய மகா கிருபை வேணும் ஆண்டவரே அப்பா. ஒரு ஆசீர்வாதமான மழையை இந்த கோடை நாட்களில் எங்களுக்கு அருள் செய்யுங்க ஆண்டவரே. மன இறங்குகின்றாச்சா தகப்பனே. அமீனப்பா. அங்க தேசம் எல்லாம் குளிர்ச்சி ஆகட்டும் தகப்பனே. நிலமெல்லாம் குளிர்ச்சியாகட்டும் ஆண்டவரே. வறண்ட பகுதிகள் எல்லாம் ஆசீர்வாதமான மழையினால் நிரப்பப்பட வேண்டும் என் தகப்பனே. அப்பா இறங்குவீராக, இறங்குவீராக. தேவாதி தேவன் இறங்கிருளும் அப்பா. திருக்கரத்தில் இருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் கதரும் பொழுது கத்த நீர் இறங்குவீரே. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உலக நாடுகளில் எல்லாம் சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. யுத்தங்கள் ஓயட்டும். ஜனங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை அறிந்து கொள்ள பட்சமாய் சேரத்தக்கதான கிருபை தாங்க. உங்க ரகசிய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட கிருபை தாங்கப்பா தகப்பனே. மக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.